friends, welcome to our channel Easy Abiantrix. இன்னைக்கு இந்த வீடியோல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட செகண்ட் கான்செப்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எப்படி எடுக்கிறது, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பேசிக்கான ஒரு டாபிக் ஃபர்தர் கான்செப்ட்ஸ்க்கு. ஏன்னா கான்ஜுகேட் எடுக்கிறதுங்கிறது இனி அடுத்தடுத்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஃப்ரீக்வெண்டா கேட்குற ஒரு 5 மார்க் கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே நேரம் ரொம்ப ஈஸியும் கூட. ஓகேவா? அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் நான் ஸ்டார்டிங் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்தர் கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இல்லை இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் எப்படி கால்குலேட் பண்றதுன்றத பேசிக்கா நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லியிருக்கேன். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட் இது தானே, எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இந்த மாதிரி தானே இருக்கும். எக்ஸுங்கிறது ரியல் பார்ட், ஐ கூட இருக்கிற ஒய் தான் இமேஜினரி பார்ட். கரெக்டா? இங்க நம்பர்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம் ப்ராப்ளம்ஸ்ல. ஸோ இதுக்கு கான்ஜுகேட் கால்குலேட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கான்ஜுகேட்டோட சிம்பிள் இதுதான். இதர் பார் கொடுத்துருப்பாங்க ஆர் ஸ்டார் கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸ்டார் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல, இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் புக்ஸ்ல எல்லாம் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபார் கான்ஜுகேட். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? இப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் தி ஹோல் பார், அதாவது கான்ஜுகேட் எப்படி எடுக்கணும்னா ஜஸ்ட் அதோட சைனை மட்டும் மாத்துங்க, நடுவில் உள்ள சைனை மட்டும் மாத்துங்க. ஓகேவா? இன்னொன்னு சொல்லணும்னா இமேஜினரி பார்ட்டோட சைன் மட்டும் மாறும். ஓகேவா? ஏன்னா இந்த எக்ஸ்ங்கிறது பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். அதை நீங்க பார்க்கணும்னே அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் மாத்துவீங்க, அவ்வளவுதான். புரியுது? அப்ப இங்க பிளஸ் வந்துச்சுன்னா அது கான்ஜுகேட் எடுக்கும்போது மைனஸா மாத்துவீங்க, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அப்ப எக்ஸ் பிளஸ் ஐஒயோட கான்ஜுகேட் என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். புரியுதா? ஓகேவா? இதுதான் கான்ஜுகேட் எடுக்கிறதோட பேசிக் ஸ்டெப். ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஃபார்முலா. ஓகேவா? இது ஆக்சுவலி நீங்க அல்ஜிப்ரால இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். கரெக்டா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் இதோட கான்ஜுகேட் என்னது? எக்ஸ் மைனஸ் ஐஒய். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். ஓகேவா? அது ரெண்டுத்தையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அதை தான் ஃபர்ஸ்டே நானே சொல்லிடுறேன். சொல்லும் போது உங்களுக்கு அது கிளியர் ஆயிரும். கரெக்டா? ஓஹோ இதுதான் பிரச்சனையா, அப்ப இந்த பிரச்சனையில வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேவா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அவ்வளவுதான். எக்ஸ்ங்கிறது என்னது? ரியல் பார்ட். அப்படிதானே? அப்ப ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அவ்வளவுதான். நீங்க அந்த அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறீங்க, அதுல ரியல் பார்ட் என்னன்னு பாக்குறீங்க, இமேஜினரி பார்ட் என்னன்னு பாக்குறீங்க, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்றீங்க, அவ்வளவுதான். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 பிளஸ் 3i இருக்கு. இதோட கான்ஜுகேட் என்ன? ஜஸ்ட் 2 மைனஸ் 3i, அவ்வளவுதான். கரெக்டா? நடுவுல சைனை மட்டும் மாத்திட்டா போதும். இதே இது ஃபிராக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 by 2 plus 3i இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல வருது, விச் மீன்ஸ் டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தாலே அலர்ட் ஆயிரணும். என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா அந்த டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2 plus 3iயோட கான்ஜுகேட் என்ன? 2 minus 3i by 2 minus 3i. புரியுதா? ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். இப்போ மேல என்ன ஆகும்? 2 minus 3i வருமா? பை கீழே பாருங்க, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். கரெக்டா? ஸோ இதுக்கு நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, ரிசல்ட் பார்த்தோம்ல, ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டா போதும். கரெக்டா? அப்ப இங்க எக்ஸ் என்னது? அதாவது ரியல் பார்ட் என்னது? 2, இமேஜினரி பார்ட் என்னது? 3. கரெக்டா? ஸோ 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன? 2 minus 3i by 2 square 4 plus 3 square 9. இதான் ஆன்சர். 2 minus 3i by 13. புரிஞ்சுதா? இதே லாஜிக் தான். இப்ப மேல காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட வந்திருக்கலாம்ல. இப்ப 2 minus 3i by 3 plus 2i இந்த மாதிரி கூட இருக்கலாம் உங்களுக்கு. இப்படி எடுத்தாலும் அதே டினாமினேட்டர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதோட கான்ஜுகேட் மேல கீழே. அப்ப 3 minus 2i by 3 minus 2i. ஸோ மேல ஒரு மல்டிப்ளிகேஷன் வரும், கவனிச்சிங்களா? அதே மாதிரி கீழே நார்மல் ஃபார்முலாக்குள்ள சிக்கிரும். ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? சரி. அப்போ ஒருவேளை இங்க
-3 இருந்ததுன்னு வைங்க, அப்ப இங்க இடத்துல என்ன வரும்? -3 -2y -3 -2y. சோ இந்த ரியல் பார்ட்டோட சைனை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? அப்ப இங்க என்ன ஒரு ரியல் பார்ட் என்ன -3 -3 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் வந்துருக்கும். ஓகேவா? சரிதானே? சோ இத கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் மெயினா நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் யூஸ் ஆகும். டைரக்டா கான்ஜுகேட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கேட்கலாம், 2 மார்க்ல ஏதாவது கேட்கலாம். பட் நிறைய ப்ராப்ளம்ஸ்ல ஃபர்தர் நிறைய ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும் பாத்தீங்களா? அந்த இடத்துல பை டிஃபால்ட் நீங்க கான்ஜுகேட் கான்செப்ட்டுக்கு போய் தான் ஆகணும். சரிதானே? ஓகேவா? அடுத்தது 3வதுல இருந்து 6வது வரைக்கும் சாதா அல்ஜிப்ரைக் ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி ஹோல் கான்ஜுகேட் ஈக்குவல் டு ஜஸ்ட் நீங்க அந்த கான்ஜுகேட்டை பிரிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். பாத்தீங்களா? z1 plus z2 தி ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் பிளஸ் z2 பார். அதே மாதிரிதான் சப்ராக்ஷன் வந்தாலும் அதே கான்செப்ட் தான். மல்டிபிளிகேஷன் வந்தாலும் அதே கான்செப்ட் தான். தெரியுது இல்ல? z1 z2 தி ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் இன்டு z2 பார். அதே மாதிரிதான். டிவைட் பண்ணி கான்ஜுகேட் எடுக்கிறதுக்கும் கான்ஜுகேட் எடுத்து டிவைட் பண்றதுக்கும் ஒண்ணுதான், ஒரே மீனிங் தான். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி செவன்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இசட்ங்கிறது இங்க எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரெப்ரசன்டேஷன் தான், சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அதுக்கு பவர் ஏதோ ஒரு பவர் ரைஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு கான்ஜுகேட் எடுத்திருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவல்னா கான்ஜுகேட் எடுத்துட்டு பவர் ரைஸ் பண்றதுக்கு ஈக்குவல். தெரியுதா? z பவர் n தி ஹோல் பார் ஈக்குவல் டு z பார் தி ஹோல் பவர் n. ஓகே தானே? அடுத்து 8வது ப்ராப்பர்ட்டி பாருங்க. z பார் தி ஹோல் பார் ஈக்குவல் டு z. அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்துட்டு அகைன் கான்ஜுகேட் எடுக்கும்போது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்த கணக்கு தான். அகைன் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து லாஸ்ட் இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி 5 மார்க் ப்ராப்ளம், இம்பார்ட்டன்டான 5 மார்க் ப்ராப்ளம் இருக்கு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்டு கொஸ்டின் அது. சரியா? சரி, பாருங்க. z is real if and only if. இசட்னா என்னது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்படிதானே? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ நம்ம ரியல்னு சொல்லுவோம்னா இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா மட்டும்தான். அதாவது z ஈக்குவல் டு z பார். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியல்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா எப்படி எழுதுவீங்க? z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு எழுதுவீங்களா? இப்போ ஒருவேளை z ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதுதான் ரியல். புரியுதா? இப்போ எப்போ ரியலா இருக்கும்? இந்த இமேஜினரி பார்ட் இல்லைன்னா தானே ரியலா இருக்கும். கரெக்டா இல்லையா? ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்தது அப்ப கண்டிஷன் என்னவா இருக்கும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறீங்க. இப்ப 2 + 3க்கு கான்ஜுகேட் எடுத்தீங்க, என்ன நடந்துச்சு? அந்த இமேஜினரி பார்ட்டோட சைன் தானே மாறுச்சு. கரெக்டா? அப்போ எப்போ உங்களுக்கு z2 z பாரும் ஒன்னா வரும்? நீங்க யோசிக்கலாம். எப்படினாலும் இமேஜினரி பார்ட்டோட சைன் மாறதானே செய்யும்னு யோசிப்பீங்க. ஆனா அந்த இமேஜினரி பார்ட்டே இல்லைன்னா, புரியுதா? இதுதான் லாஜிக். அப்போ இந்த இமேஜினரி பார்ட்டே இல்லாத பட்சத்துலதான் உங்களுக்கு z2 z பாரும் ஈக்குவலா வரும். கரெக்டா? அப்ப அது எப்ப இல்லாம போகும்? z ஈக்குவல் டு எக்ஸா இருந்துச்சுன்னா தானே. விச் மீன்ஸ் z இஸ் ரியல். இதுதான் ஐடியா. புரியுது? அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்க ஜஸ்ட் கான்ஜுகேட் எடுக்கிறீங்க. எடுக்கும்போது திருப்பியும் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா ஓகே z இஸ் ரியல் தான் ஸ்டூடும் போடுவீங்க. ஓகேவா? இதே இது 10th ப்ராப்பர்ட்டி பாருங்க. பியூர்லி இமேஜினரி. பியூர்லி இமேஜினரின்னு என்ன அர்த்தம்? இதே மாதிரி z ஈக்குவல் டு zனா என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் x plus iy. கரெக்டா? இதான ஜெனரலான நோட்டேஷன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றது. பியூர்லி இமேஜினரினா ஒண்ணுமே இல்லை, ரியல் பார்ட் இருக்காதுப்பா. அவ்வளவுதான். அந்த ஐ டேர்ம் மட்டும் இருக்கும். அதுதான் பியூர்லி இமேஜினரி. புரியுதா? ரியல்னா இமேஜினரி பார்ட் 0வா இருக்கும், பியூர்லி இமேஜினரினா ரியல் பார்ட் 0வா இருக்கும். சரிதானே? அப்ப எப்போ z is purely imaginary ன்னு சொல்றோம் அப்படின்னா z equal to minus z bar. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது இப்படி எழுதலாம்ல. அதாவது z bar equal to minus z ன்னு நீங்க எழுதலாம். கரெக்ட் தானே? இந்த மைனஸ் நீங்க இங்கேயும் கொண்டு வந்து எழுதிடலாம்ல. என்ன கேட்டா இப்படி நீங்க எழுதுறதான் கரெக்ட். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஏன்னா ப்ராப்ளம்ல நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுக்கிறீங்க. எடுக்கும்போது சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அகெயின் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பரே கிடைச்சதுன்னா z இஸ் ரியல்னு போடுவீங்க. புரியுதா? இதே இது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுக்கும்போது ஒரு மைனஸ வெளியில எடுத்தாதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அகெயின் கிடைக்குது அப்படின்னா z bar equal to minus z தானே அர்த்தம். அப்படின்னா தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் பியூர்லி இமேஜினரின்னு எழுதுவீங்க. இதுதான்ப்பா ஐடியா. புரியுதா? அப்போ
இசட் பாருக்கு கண்டுபிடிக்கிறீங்க, இசட்டே வருதுன்னா ரியல். இசட் பார் கண்டுபிடிக்கும் போது ஒரு மைனஸை வெளியில தள்ளிட்டு இசட் வருது அப்படின்னா அது பியூர்லி இமேஜினரி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? ப்ராப்ளம்ஸ் 5 மார்க் ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த 10 பாயிண்ட்ஸையும் திருப்பியும் ஒரு ரிவைஸ் பண்ணி நீங்களே செல்ஃபா ஸ்லைடை மாத்திட்டு எழுதி பாருங்க. ஓகேவா? எழுத முடிஞ்சது அப்படின்னா ஓகே, இல்லைன்னா அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? தப்பு கிடையாது. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 மார்க் ப்ராப்ளம் பார்க்கலாம். பார்த்துட்டு 5 மார்க் ப்ராப்ளம், இந்த முக்கியமான 5 மார்க் ப்ராப்ளம் சொன்னேன்ல, அது கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Z1 கொடுத்திருக்காங்க, Z2 கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் Z1 into Z2 and Z1 by Z2. சரியா? மொத இஃப்ல கொடுத்தது கிவன்ல எழுதிக்கோங்க எப்பவுமே. Z1 equal to 2 minus I, Z2 equal to minus 4 plus 3I. ஓகேவா? இன்வர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல், அவ்வளவுதான். புரியுதா? அப்போ 2/3 ஓட இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? 3/2. அவ்வளவுதான். புரியுதா? 1/2 ஓட இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? 2. 2/1னா 2 தானே? அவ்வளவுதான். அதே மாதிரிதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லயும் டீல் பண்ண போறீங்க. ஆனா எதுக்காக இதை கான்ஜுகேட் உள்ள கொண்டு வந்திருக்காங்கிறத நான் சொல்றேன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் Z1 into Z2. இதோட இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டா? இன்வர்ஸ்னா என்ன சொன்னேன்? ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல். அப்போ 1/Z1 into Z2 இதுதான் கேட்டிருக்காங்க. கரெக்டாப்பா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்? முத Z1 into Z2 தெரியாது இல்ல? சோ Z1 into Z2 முத கண்டுபிடிங்க. சரியா? Z1 என்னது? 2 minus I into Z2 என்னது? minus 4 plus 3A. கரெக்டா? நார்மல் algebraic மல்டிப்ளிகேஷன். அல்ஜிப்ரால எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? அதே மாதிரிதான். 2 into minus 4 என்னது? minus 8. கரெக்டா? அதே மாதிரி 2 into 3I அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிருங்க. 2 3s are 6, அப்புறம் I போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து இங்க சைனும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. சரியா? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அடுத்தது 4, அப்புறம் மீதி உள்ள I. இந்த இடம் தான் கேர்ஃபுல்லான இடம். என்னன்னா முதல்ல சைனை பாத்துக்கோங்க. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் வருமா? அடுத்த நம்பரை பாத்துக்கோங்க. இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 into 3னா 3 வருமா? அடுத்து I பாருங்க. I into I வருது. கரெக்டா? I into I என்ன அர்த்தம்? I ஸ்கொயர் தானே? I into I என்னது? I ஸ்கொயர். I ஸ்கொயர்னா என்னது? -1. கரெக்டா? -1 ஒண்ணுமே இல்ல. -3 into -1 என்ன அர்த்தம்? +3 ஆயிருமா? சோ விஷயம் என்னன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் கிடைச்சதுன்னா I ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதை பிளஸ்ஸா போட்டுப்பீங்க. ஒருவேளை +3 கிடைச்சதுன்னா மல்டிப்ளை பண்ணும்போது -3 போட்டுப்பீங்க. அவ்வளவுதான். புரியுதா? இப்ப எனக்கு -3 தானே கிடைச்சிருக்கு. இப்ப I ஸ்கொயர் போது +3 ஆக்கிக்கோங்க. அவ்வளவுதான். இது வந்து டக்குன்னு உங்களுக்கு வேலை முடியும். சரியா? ஏன்னா போன வீடியோல நான் I ஸ்கொயர் வச்சே உட்காந்து பொறுமையா பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஸ்டார்டிங் புரியணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பேன். பட் ஃபியூச்சர் இதுல நீங்க ப்ராப்ளம்ஸ்ல அந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்து எழுதணும்லாம் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸ்டெப்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு நீங்க மைனஸை பிளஸ்ஸா போட்டுக்கோங்க, பிளஸ் மைனஸா போட்டுக்கோங்க I ஸ்கொயர் வந்துச்சுன்னா. சரியா? இப்போ லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணுங்க. -8 + 3னா -5 வருமா? அடுத்தது 6I + 4I ஆட் பண்ணுவீங்க. ஸோ 10I வரும். இதுதான் Z1 into Z2. கரெக்டா? இதை இந்த இடத்துல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. 1/-5 + 10I. கரெக்டா? இப்போ இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். மேலேயும் கீழேயும் அதோட கான்ஜுகேட். ஸோ எப்பவுமே நான் என்ன சொன்னேன்? ரியல் பார்ட்டை கண்டுக்காதீங்க, இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் மாத்துங்க. புரியுதா? இப்போ -5 -5 தான் இருக்கும். இந்த பிளஸ் தான் மைனஸா மாறும். சரிதானே? இப்போ -10I/-5 -10I. ஓகேவா? நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 1 into anything அதே தானே வரும். -5 -10I கீழே பாருங்க. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? x plus iy into x minus iy. இதுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, x plus iy into x minus iy இந்த ஃபார்மேட்ல தான் எப்பவுமே டினாமினேட்டர்ல வரும் உங்களுக்கு கான்ஜுகேட்ல. சரிதானே? இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? x square plus y square. அப்படிதானே? ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அவ்வளவுதான். புரியுதா? அப்போ ஜஸ்ட் ரியல் பார்ட் என்னதுங்க? -5. அப்படிதானே? ஸோ -5 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன? 10. ஸோ 10 ஸ்கொயர். புரியுதா? மேல என்ன வரும்? -5 -10I கீழே மைனஸ்க்கு ஸ்கொயர் எடுத்தா பிளஸ் ஆயிருமா? 5 ஸ்கொயர் என்னது? 25 பிளஸ் 10 ஸ்கொயர் என்னது? 100. அவ்வளவுதான். புரியுதா? இப்போ -5 -10I 100 + 25 125 வரும். கரெக்டா? அப்ப மேல ஒரு மைனஸையும் 5ஐயும் வெளியில எடுத்துக்கலாமா? அப்ப என்ன ஆகும்? இங்க 1 வரும், இங்க பிளஸ் 2I வரும். கரெக்ட் தானே? by 125. இப்ப மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கோங்க. 1 5 is 5. அப்புறம் இங்க 2 5s are 10, ரிமைண்டர் 2 வரும், 25. கரெக்டா? புரியுதா? 5 5s are 25. அதனால கீழே ஆன்சர் ரெடி. சரியா? அப்ப இது எதோட ஆன்சர்?
z1 z2 ஓட இன்வர்ஸ் கரெக்டா ஈக்குவல் டு மைனஸ் வெளியில எடுத்திருக்கோம் ஸோ மைனஸ் ஆஃப் 1 plus 2i by 25 ஸோ பாக்ஸ் போட்டு டிஸ்பிளே பண்ணிக்கோங்க சரிதானே ஸோ இது முடிஞ்சது அடுத்தது z1 by z2 ஓட இன்வர்ஸ் கரெக்டா ஸோ z1 by z2 z1 by z2 ஓட இன்வர்ஸ் சரியா நான் என்ன சொல்றேன் இன்வர்ஸ்னா ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் 2 by 3 ஓட ரெசிப்ரோக்கல் 3 by 2 அதே மாதிரி தான் z1 by z2 ஓட ரெசிப்ரோக்கல் அப்ப என்னவா இருக்கும் z2 by z1 ஆ இருக்கும் இதுதான்ப்பா கண்டுபிடிக்கணும் சரியா z2 என்னது -4 plus 3i கரெக்டா -4 plus 3i by z1 என்னது 2 minus i 2 minus i இதோட ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர் இப்பவும் பாருங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருச்சு இல்லையா அப்ப இதோட கான்ஜுகேட் தான் மேலேயும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்ப 2 minus i யோட கான்ஜுகேட் என்ன 2 plus i by 2 plus i அவ்வளவுதான் சரியா இதுக்கு பிறகு நார்மல் மல்டிப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணுவீங்க சரியா மேல பாருங்க -4 plus 3i into 2 plus i by கீழே 2 minus i into 2 plus i கீழே என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு தெரியுதா ஓகேவா இங்க என்னது x minus i by ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அது ப்ராப்ளம் இல்ல ஓகேவா x plus i by ரெண்டாவது வந்திருக்கு எனிவே சேம் தான் கரெக்டா 2 into 3யும் 3 into 2 ஒன்னு தானே அதனால இது பிரச்சனை இல்ல இதோட ரிசல்ட்டும் அதே தான் ஓகேவா ரெண்டுமே ஒன்னு தான் புரியுதுல x square plus y square அப்ப ரியல் பார்ட் என்ன 2 இமேஜினரி பார்ட் என்ன 1 i கூட இருக்கிறதானே இமேஜினரி பார்ட் i கூட ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு தானே அர்த்தம் சோ இதுதான் புரியுதா மேல நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் சரியா -4 into 2 ஓகேவா அந்த இடத்துல எழுதிக்கிறேன் -4 into 2 என்னது -8 அடுத்தது -4 into i -4i அடுத்து இங்க 3i into 2 அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 3 2s are 6 அப்ப 6i அதுக்கு பிறகு இங்க பிளஸ் into பிளஸ் பிளஸ் வரும் அதுக்கு பிறகு 3 1s are 3 i ஸ்கொயருக்கு மைனஸ் வரும் அப்ப +3 -3 ஆக்கிக்கோங்க அவ்வளவுதான் புரியுதுல்ல இதான் லாஸ்ட் இதுல சொல்லியிருந்தேன் சரியா பை கீழே என்ன வரும்பா ரியல் பார்ட் ஸ்கொயர் அதாவது 2 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் அதாவது y ஸ்கொயர் அவ்வளவுதான் சரியா அப்போ மேல லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணீங்களா -8 -3 னா -11 வரும் -4i plus 6i சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடுவீங்க அப்போ 2i வரும் பை 2 ஸ்கொயர் 4 4 plus 1 அவ்வளவுதான் அப்போ -11 plus 2i by 4 plus 1 னா 5 ஓகேவா அவ்வளவுதான் இதான் ஃபைனல் ஆன்சர் அதாவது z1 by z2 ஓட இன்வர்ஸ் ஆன்சர் என்ன -11 plus 2i by 5 புரிஞ்சது இல்ல சோ இந்த ப்ராப்ளம்ல டைரக்டா கான்ஜுகேட்னே கேட்கலையே ஆனா நமக்கு யூஸ் ஆயிருக்கு அதுதான் நான் சொல்றேன் டைரக்டா கான்ஜுகேட்டட் கேக்குறது கூட 2 மார்க்ல மேபி வரலாம் ஆனா இந்த மாதிரி பேசிக் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ப்ராப்ளம்லயே உங்களுக்கு பை டிஃபால்ட் உங்களுக்கு கான்ஜுகேட் ஹெல்ப் பண்ணும் ஓகேவா புரியுது இல்ல லாஸ்டா ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் ஓகேவா நான் சொன்னேன்ல ஒரு முக்கியமான 5 மார்க் ப்ராப்ளம் சொன்னேன்ல அது இந்த மாடல் ப்ராப்ளம் தான் ஓகேவா சோ இது உங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலி ஒன்னு எக்ஸாம்பிள்ல கொடுத்திருப்பாங்க இன்னொன்னு எக்ஸசைஸ்ல கொடுத்திருப்பாங்க இத தனியா உங்களுக்கு இப்ப பியூர்லி இமேஜினரி இந்த மாதிரி சிம்பிளான காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து கேட்டாங்கன்னா அது 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து கேட்டாங்கன்னா அது கண்டிப்பா 5 மார்க்ல ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தியா வரும் இது ரெண்டுமே சேர்த்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க 5 மார்க்குங்கிற பட்சத்துல ஐதர் இந்த ப்ராப்ளமோ அல்லது எக்ஸாம்பிள்ல செகண்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளம் உண்டு அது கேட்பாங்க புரியுது இல்ல சோ இந்த மாதிரி கேட்பாங்க சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க சரியா சோ இப்ப பாருங்க இதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓகே ஷோ தட் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க இஸ் பியூர்லி இமேஜினரி கரெக்டா முத கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு அசியூம் பண்ணிக்கலாம் லெட் இசட் ஈக்குவல் டு 2 plus i root 3 the whole power 10 minus 2 minus i root 3 the whole power 10 ஓகேவா கொஸ்டின் அப்படி இசட்னு எழுதிக்கிறேன் எழுதிட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும் பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ணணும் கரெக்டா டு ப்ரூவ் z ஈக்குவல் டு இப்ப நல்லா பாருங்க பியூர்லி இமேஜினரினா என்ன சொன்னேன் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தா மைனஸ் z கிடைக்கணும் கரெக்டா சோ அதை தான் நான் எழுத போறேன் அப்ப z பார் எடுக்கும்போது மைனஸ் z வந்துச்சுன்னா அது பியூர்லி இமேஜினரி கரெக்டா இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ முத இந்த z-க்கு கான்ஜுகேட் எடுங்க ஓகேவா அப்ப z அப்படியே எடுத்துக்கோங்க 2 plus i root 3 the whole power 10 minus 2 minus i root 3 the whole power 10 இதுக்கு கான்ஜுகேட் அப்படிதானே so the whole bar ஓகேவா சோ நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இதுல ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் கரெக்ட்டா என்ன ப்ராப்பர்ட்டி z1
minus z2 the whole bar இப்படி வந்துச்சுன்னா நீங்க பாரை பிரிச்சுக்கலாம் z1 bar minus z2 bar பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பிராக்கெட்ல எழுதிட்டே வாங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? சோ 2 பிளஸ் அப்ப இது ஒரு z1 இது z2 ன்னு வச்சுக்கோங்க. நடுவுல மைனஸ் இருக்கு. சோ அப்படி பிரிச்சுக்கலாமா? அப்ப 2 plus I root 3 the whole power 10 the whole bar கரெக்டா? மைனஸ் 2 minus I root 3 the whole power 10 the whole bar கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம்னா இப்போ இதுவும் நம்ம லாஸ்ட் இதுல பார்த்த ப்ராப்பர்ட்டி தான். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் எடுத்து அது கான்ஜுகேட் எடுக்கிறதுக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்து அதுக்கு பவர் அப்ளை பண்றதும் ஒண்ணுதான். அதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். புரியுதா உங்களுக்கு? சரியா? அப்ப எப்படி எழுதுவீங்க? 2 plus I root 3 கரெக்டா? 2 plus I root 3 the whole bar the whole power 10 புரியுதா? பார உள்ள கொண்டு வந்துட்டு பவர் வெளியில கொண்டு போயிட்டேன் அவ்வளவுதான். மைனஸ் அதே மாதிரி இங்க இது எப்படி எழுதலாம்? 2 minus I root 3 the whole bar power 10 புரிஞ்சதுல? பவர் வெளியில கான்ஜுகேட் உள்ள. சரிதானே? இப்போ பாருங்க இது நார்மல் மாடலுக்கு வந்துருச்சு. அதாவது x plus iy க்கு கான்ஜுகேட் என்ன? x minus iy தானே? அதுதான் இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ப 2 plus I root 3 க்கு கான்ஜுகேட் என்ன? 2 minus I root 3 2 minus I root 3 க்கு கான்ஜுகேட் என்ன? 2 plus I root 3 புரியுதா? சோ மூணு ப்ராப்பர்ட்டி இங்க யூஸ் ஆகுது. அதுல ஒன்னு ப்ராப்பர்ட்டி இல்ல, அது பேசிக் ஃபார்மேட்டே அதுதான் இல்லையா? சோ 2 minus I root 3 the whole power 10 மைனஸ் அதே மாதிரி இதுக்கு கான்ஜுகேட் 2 plus I root 3 the whole power 10 புரியுதா? இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாருங்க. இதானே நம்ம எடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசெட். அதே தான் இங்க வந்திருக்கான்னு ஒருக்க பாருங்க. 2 minus I root 3 the whole power 10 இங்க இருக்கு, ஆனா மைனஸ் இருக்கு. 2 plus I root 3 power 10 இங்க இருக்கு, ஆனா மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஸோ ஒரு மைனஸ் பிளஸ் தானே மாறி இருக்கு. ஸோ விஷயம் என்ன? இந்த கிடைச்ச ஆன்சர்ல இருந்து ஒரு மைனஸை வெளியில எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த மைனஸ் டேர்ம் பிளஸ் ஆயிருமா? சாதா முதல் எழுதிக்கிறேன். சரியா? 2 plus I root 3 the whole power 10 அதே மாதிரி இந்த பிளஸ் டேர்ம் மைனஸ் ஆயிருமா? அப்ப மைனஸ் 2 minus I root 3 the whole power 10 புரியுது இல்ல? ஓகேவா? அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுதா? இதுதானப்பா நம்ம எடுத்திருந்த இசெட்டு. தெரியுதா? இதான் நம்ம எடுத்திருந்த இசெட்டு. அவ்வளவுதான். ஓகேவா? என்ன ஒரு மைனஸை வெளியில எடுத்தாதான் அது வருது. அதுதான் புரியுதா? அப்ப கான்ஜுகேட் எடுத்தோம் இசெட்டுக்கு, நமக்கு கிடைச்சது மைனஸ் இசெட். அவ்வளவுதான். தஸ் ப்ரூவ். ஸோ இது எப்படி எழுதுவீங்க? therefore given z is purely imaginary. purely imaginary. thus prove. போட்டு முடிப்பீங்க. ஓகேவா? புரியுதா? சரியா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இதுல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க இல்லையா? இஸ் ரியல்னு ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, சோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதிக்கலாம். லெட் இசட்னு போட்டு எழுதிக்கோ. கொஸ்டின் நம்பர் முக்கியம். கை தானா கொஸ்டின் நம்பர் எழுத பழகணும். சரியா? கொடுத்திருக்கிற கொஸ்டினை இசட்னு எடுத்துக்கலாம். இசட் ஈக்குவல் டு 19 minus 7i by 9 plus I. 9 plus I. The whole power 12. The whole power 12 plus 20 minus 5i. 20 minus 5i by 7 minus 6i. 7 minus 6i. The whole power 12. ஓகே தானே? புரியுதா? சோ இதான் கொஸ்டின்ல பியூர், அதாவது ரியல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சோ இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறத அப்படியே செட்டுன்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஆனா இது கொஞ்சம் பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பரே காம்ப்ளெக்ஸா இருக்கு ஆக்சுவலி இல்லையா? ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ணுங்க. சரியா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த ப்ராப்ளத்தை சிம்பிளிஃபை பண்றதுக்கு இந்த ஃபிராக்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 19 minus 7i by 9 plus i. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஏன்னா இந்த டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அப்ப மேலேயும் கீழேயும் அதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணுங்க. 9 minus i by 9 minus i. சரியா? மேல ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 19 into 9 உங்களுக்கு எவ்வளவு வரும்? 19 into 9 னா 171 வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மைனஸ், ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு. ஓகேவா? 19 into i. So 99. அடுத்தது இங்க மைனஸ் 7i into 9. மைனஸ் 7 9s are 63. அதுக்கு பிறகு ஐ, அதுக்கு பிறகு லாஸ்டா இது ரெண்டுமே சொல்லியிருக்கேன்ல. ஸோ சைனை கிளியர் பண்ணிருங்க. பிளஸ் வரும், 7 1s are 7 வரும். அப்புறம் ஐ ஸ்கொயருங்கிறதுனால மைனஸ் 7 ஆகும். புரியுது இல்ல? சரியா? இந்த மாதிரி எழுத பிராக்டிஸ் பண்றது நல்லது. ஓகேவா? பை அப்புறம் கீழே ஆப்வியஸா உங்களுக்கு ஏ பிளஸ் ஐ மீன் எக்ஸ் பிளஸ் ஐஒய்
இன்டூ எக்ஸ் மைனஸ் ஐ இந்த ஃபார்மெட்ல தான் அமையும். ஓகேவா? அப்போ ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் என்னது 9 9 ஸ்கொயர் பிளஸ் ஒய் என்னது 1 அப்போ 1 ஸ்கொயர். புரியுதுல? ஈக்குவல் டு இப்போ நம்பர்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. 171 மைனஸ் 7னா உங்களுக்கு 164 வருமா? அடுத்தது மைனஸ் 19ஐ மைனஸ் 63 ஆட் பண்ணி மைனஸ் போடுவீங்க இல்லையா? அப்போ மைனஸ் 82iன்னு வரும். ஓகேவா? பை 9 ஸ்கொயர்னா 81 பிளஸ் 1. ஓகே, மேல பாருங்க ரெண்டுத்துலயும் 82 வெளியில எடுத்துடலாமா? ஓகேவா? ஏன்னா 164னா 82 இன்டூ 2 தான். ஓகேவா? அப்ப இங்க ஒரு 2 வரும், மைனஸ் 82 வெளியில எடுத்துட்டோம்னா வெறும் ஐ மட்டும் இருக்கும். 81 பிளஸ் 1 82 தான். ஸோ 82 கட் ஆகுமா? ஸோ 2 மைனஸ் ஐன்னு வரும். புரியுதா? இதுதான் 19 மைனஸ் 7i பை 9 பிளஸ் ஐயோட ஷார்ட் ஃபார்ம். எப்படி இருந்து ஃப்ராக்ஷன் குட்டியூண்டாயிட்டு பாருங்க, 2 மைனஸ் ஐ அவ்வளோதான். சரியா? ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஃப்ராக்ஷன் எடுக்கிறீங்க. 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i. இதோட கான்ஜுகேட், டினாமினேட்டரோட கான்ஜுகேட் இல்லையா? அப்போ 7 பிளஸ் 6i பை 7 பிளஸ் 6i. சரிதானே? ஓகே, ஸோ மேலே நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 20 இன்டூ 7 140. அடுத்தது 20 இன்டூ 6i ஸோ 120i. அடுத்தது மைனஸ் 5i இன்டூ 7 மைனஸ் 7 5 சார் 35i. அதுக்கு பிறகு இங்க மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் வரும். 6 5 சார் 30 வரும். ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 இல்லை, ஸோ பிளஸ் ஆக்கிடும். அவ்வளோதான். புரியுதுல்ல? இதுதான் நான் சொல்ல வந்தேன். புரியுதுல்ல? பை கீழே எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஐஒய் அந்த ஃபார்மெட்ல தானே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் 7 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 6 ஸ்கொயர். சரி, அலைட் டேர்ம்ஸை சால்வ் பண்ணுங்க. 140 பிளஸ் 30 170. அதே மாதிரி 120i மைனஸ் 35i ஆட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடுவீங்க இல்லையா? 85 வரும். ஓகேவா? பை 7 ஸ்கொயர் என்னது 49, 6 ஸ்கொயர் என்னது 36. சரியா? இப்போ இந்த இடத்துல 170 இங்க 85. 170 85 இன்டூ 2ன்னு எழுதலாம். புரியுதா? அப்ப இது ரெண்டுத்துல இருந்து நீங்க 85 வெளியில எடுத்துடலாம். சரியா? அப்ப 85 வெளியில எடுத்துட்டீங்கன்னா இங்க 2 வருமா? பிளஸ் இங்க வெறும் ஐ மட்டும் வரும். பை இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு அழகா 85 வரும்பா. 85 கட் ஆகுமா? அப்போ இங்க ஆன்சர் என்ன வரும்? 2 பிளஸ் ஐன்னு வரும். தட் இஸ் 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i. இதை ஷார்ட்டா 2 பிளஸ் ஐன்னு எழுதிட்டோம். புரியுதா? விஷயம் என்ன? இதுக்கு 2 மைனஸ் ஐ வந்திருக்கு, இதுக்கு 2 மைனஸ் ஐ வந்து 2 பிளஸ் ஐ வந்திருக்கு. கரெக்டா? இக்குவேஷன் 1 இக்குவேஷன் 2. ஸோ ஒன்னுத்துக்கு என்ன வந்துச்சோ அதோட கான்ஜுகேட்டா தான் இன்னொன்னுத்துக்கு அமையும். இதுதான் ஜென்ரலா வரக்கூடியது. அப்படிதான் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ல உங்களுக்கு கரெக்டா இமேஜினரின்னு வரும். புரியுதா? இந்த மாதிரி கான்செப்ட்ல ரியல் ப்ரூவ் பண்றதோ இமேஜினரி ப்ரூவ் பண்றதோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருந்தாலே அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ஜுகேட்டா வர மாதிரி தான்ப்பா வரும். சரியா? அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்துல இங்க 2 மைனஸ் ஐ வருதுன்னா அடுத்தது 2 பிளஸ் ஐ நீங்களா எழுதவாது செய்யுங்க. சரியா? ஓகேவா? சரி, இப்போ ப்ராப்ளத்தை ரீஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இசட் தானே நம்ம வேணும். ஸோ அந்த இசட் என்னது? கொஸ்டினை திருப்பி எழுதிக்கோங்க. 19 minus 7i by 9 plus I the whole power 12. Correct? The whole power 12 plus 20 minus 5i by 7 minus 6i the whole power 12. Correct? இப்போ இதை எப்படி மாத்திக்கிட்டோம்? இதை தானே கண்டுபிடிச்சோம் அது ரெண்டுத்தையுமே. ஸோ இது எப்படி 2 minus i. Correct? ஸோ அதை போட்டுக்கலாமா? 2 minus i the whole power 12 plus இந்த சைடு 2 இது மைனஸ் ஐனா இங்க பிளஸ் ஐ வந்தது இல்லையா? ஓகே, இப்போ இதுதான் இசட். புரியுதாப்பா? இதுதான் இசட். இவ்வளவு பெரிய கொஸ்டினை நம்ம எப்படி மாத்திக்கிட்டோம்? இத்தனோண்டு கொஸ்டினா மாத்திக்கிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எப்படி ரியலுக்கு அந்த இமேஜினரி பியூர்லி இமேஜினரிக்கு ப்ரூவ் பண்ணோம், சின்னதா இருந்ததுல அந்த மாதிரி இப்ப இந்த கொஸ்டினா மாத்திக்கிட்டோம். புரியுதா? இப்போ இசட்டை திருப்பி எழுதிக்கோங்க. 2 minus i the whole power 12 plus 2 plus i the whole power 12. இப்போ இதுதான்ப்பா கொஸ்டின். இது இப்போ என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் இசட் இஸ் ரியல். கரெக்டா? ரியல்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்ப்பா? அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா திருப்பி இசட் வந்துச்சுன்னா அதுதானே ரியல். கரெக்டா? புரியுது இல்ல? ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுங்க. இப்போ அதே அந்த போன ப்ராப்ளத்தோட அதே ஸ்டெப் வந்துரும்ப்பா. சரியா? ஸோ 2 plus i the whole power 12. சரியா? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நல்ல சிம்பிளிஃபை ஆயிருக்கு. தெரியுதா? ஹோல் பார்
ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல அந்த பார் பிரியும்னு சொன்னேன்னா z1 plus z2 the whole bar equal to z1 bar plus z2 bar, correct? So 2 minus I the whole power 12 the whole bar, okay, the whole bar plus 2 plus I the whole power 12 the whole bar. மாதிரி பிரியுமா? அதுக்கு பிறகு அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருந்தேன்? அந்த பவர் உள்ள காஞ்சுகேட் வெளியில, ஐ மீன் பவர் வெளியில காஞ்சுகேட் உள்ள, கரெக்டா? இசட் பவர் என் தி ஹோல் பார் ஈக்குவல் டு இசட் பார் தி ஹோல் பவர் என், கரெக்டா? அந்த மாதிரி பிரியும். அப்போ 2 மைனஸ் ஐ தி ஹோல் பார் பவர் 12 பிளஸ் இங்கே அதே மாதிரி 2 பிளஸ் ஐ தி ஹோல் பார் பவர் 12. சரியா? இதுக்கு அடுத்தது நார்மல் எக்ஸ் பிளஸ் ஐஒய், இதுக்கு காஞ்சுகேட் எடுத்தா எக்ஸ் மைனஸ் ஐஒய், அதே தான். அப்போ 2 மைனஸ் ஐக்கு காஞ்சுகேட் எடுத்தா 2 பிளஸ் ஐ வரும் தி ஹோல் பவர் 12 plus 2 plus I க்கு conjugate எடுத்தா 2 minus I வரும், கரெக்டா? தி ஹோல் பவர் 2. இப்போ நல்லா பாருங்க, இதுதானப்பா இசட், நல்லா பார்த்தீங்களா? இதுதானே இசட், அவ்வளோதான். அதான் இங்க வந்திருக்கு, தெரியுதா? 2 plus I தி ஹோல் பவர் 12 plus plus தானே இருக்கு, ஸோ மாற்றி போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லைல்ல, அவ்வளோதான். ஈக்குவல் டு இசட், ஈக்குவல் டு இதுதான் நம்ம எடுத்துருந்த இசட், தட் இஸ் இசட் பார் ஈக்குவல் டு இசட். Therefore, Z is real. புரியுதாப்பா? Thus, இப்படிதான் ப்ரூவ் பண்ணணும். சரிதானே? ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ராக்ஷன்ல கேட்கறது, அதாவது இந்த செகண்ட் சப்டிவிஷன் இருக்குல்ல, இதை 5 மார்க்ல கேட்பாங்க. இந்த மாதிரி ரியல், ஐ மீன் இந்த மாதிரி ஷார்ட்டா காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ரியலோ இமேஜினரி, அது ப்ராப்ளம் இல்லை, அது மாறும். இந்த மாதிரி ஷார்ட்டா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்து ப்ரூவ் பண்ண கேட்டாலே 2 மார்க்கோ 3 மார்க்கோ தான் இருக்கும். சரியா? இது கண்டிப்பா திருப்பி ஒருக்க எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளத்தையும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரியல்னு ப்ரூவ் பண்ணணும், செகண்ட் ப்ராப்ளம் பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா இது 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேட்பாங்க. இது ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால இங்க இதை மாத்துவீங்கல்ல, இப்ப நம்ம மாத்தணும்ல கான்ஜுகேட் எடுத்து, அதே மாதிரி இதையும் மாத்துவீங்க. மாத்திட்டு இதுல ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுவீங்க. புரியுதா? ஓகே, அப்ப இதுல மைனஸ் வெளியில தள்ளி விடும், இது அப்படியே அழகா வரும். சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துரும்பா. கொஞ்சம் சால்வ் பண்ணி ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ரூவ் ஆயிடுச்சு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னாவது கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஆனா அந்த அடுத்த எக்ஸசைஸை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் தான் என்ன கேட்டா. சரியா? அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இந்த மொத்த 12th மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு மட்டும் இல்லாம டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? அதனால நான் 12th மேக்ஸுங்க ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டிருப்பேன். டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானே? சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. என்னோட மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது டவுட்ஸ்னா மெயில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.